ஹாய் எல்லாடா மிஸ் வெல்கம் டு எல்எட்ஸ் டெவில் சேனல். நான் அவங்க பேசுறேன்டா. நம்ம அந்த எஃப்எஃப் வந்து முடிச்சிட்டோம். ஸோ நம்ம இன்னிலேருந்து ஒரு நியூ எஃப்எஃப் வந்து பார்க்க போறோம். நம்ம நியூ எஃப்எஃப் நேம் பார்த்தீங்கன்னா மோதலா காதலா. ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே வந்து இந்த எஃப்எஃப் பிடிக்கும்னு நான் நம்புறேன். நீங்க எல்லாருமே பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா. நிறைய பேர் பாக்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ்டேக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை எஸ்லேட்ட சொல்லுங்க, நான் அதை ரெக்டிஃபை பண்றேன். சரி வாங்க நம்ம வந்து டேரக்டா ஸ்டோரிக்கு போகலாம். நோ இன்ட்ரடக்ஷன் தான், போக போக நம்ம வந்து கதையிலேயே பார்த்துக்கலாம். கதையில நான் உங்களுக்கு சொல்றேன். சரி வாங்க நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு வெட்டிங் ஹாலை தான் கட்டுறாங்க. ஒரு பிரம்மாண்டமா பாத்தீங்கன்னா வெட்டிங் போயிட்டு இருக்குது. ஸோ அங்க பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஆளுங்களா இருப்பாங்க பாத்தீங்களா. ஸோ அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா 7 பாய்ஸ் நின்றுட்டு இருக்காங்கடா. ஸோ 7 பசங்க நின்றுட்டு இருக்காங்க. ஒரு 2 மினிட்ஸ் போகுது. ஸோ அப்ப வந்து ப்ரீஸ்ட் வந்து பொண்ணு கூட்டிட்டு வாங்க, பிரைட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து அந்த வந்து ஹால்குள்ள என்டர் ஆறாங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா என்டர் ஆகி அந்த ஸ்டேஜ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்டேஜ்ல போய் நிக்கிறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரைஸ்ட் வந்து கேக்குறாங்க, அந்த பையன் இருந்தாங்களா அவங்க கிட்ட கேக்குறாங்க, பிடிஎஸ் ஆகிய நீங்கள் அக்னி ஆகிய இவளை திருமணம் செய்துக்குள்ள சம்பந்தமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அங்கெல்லாம் இங்கிலீஷ்ல தானேப்பா கேட்பாங்க. இது வந்து எங்க நடக்குதுன்னா இப்ப சவுத் கொரியால சியோல்ல நடக்குது, ஓகேவா. ஸோ அங்கெல்லாம் இங்கிலீஷ்ல தானே கேட்பாங்க, அந்த இதுல கேட்பாங்க. ஸோ அப்படி வச்சுக்கோங்க. அப்ப வந்து பிடிஎஸ் பாத்தீங்கன்னா சம்மதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்து அக்னி ஆகிய நீங்கள் பிடிஎஸ் ஆகிய இவர்களை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த பிள்ளைக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சம்மதம் சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு முடிச்சுட்டு இருக்கு. அப்ப வந்து பிடிஎஸ் வந்து சம்மதம் சொல்றது அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. நம்ம ஜிமின் பாத்தீங்கன்னா பின்க பாப்பானா சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவளும் வந்து கிட்டே வந்து சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. சொன்னோன்னே பாத்தீங்கன்னா ஓகே இப்ப நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் உங்களுக்கு இந்த எஃப்எஃப்ல இருந்து மேல் வாய்ஸ் அண்ட் ஃபீமேல் வாய்ஸ் ரெண்டுமே நான் உங்களுக்கு வந்து இது பண்ணலான்னு இருக்கேன்டா. ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். அப்ப வந்து சரி ஓகே இப்ப ரிங் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படிங்குவாங்களா. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா ரிங் சேஞ்ச் பண்ண சொன்னோடனே வந்து பிடிஎஸ் வந்து அவங்க கையில பாத்தீங்கன்னா ரிங் இருக்கும், ஓகேவா. ஸோ வந்து அவங்க கையில வந்து ஒரு பேர்ட்ஸ் ரிங் தான் இருக்கும். ஏன்னா 7 பேருமே பாத்தீங்கன்னா உங்களை ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணிக்க போறதுனால பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஒரு ரிங் தான் இருக்கும் கையில. அந்த ரிங் பாக்ஸ் இருக்குன்னா ஸோ அது ஒண்ணுதான் இருக்கும். உங்ககிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து கொண்டு வருவான். ஒரு ட்ரேல பாத்தீங்கன்னா 7 ரிங்ஸ் வந்து இருக்கும். சோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இது யோசிப்பாங்க அந்த பிள்ளை அக்னியா வந்து யோசிப்பா என்ன பண்ணான்னா. அப்ப வந்து நம்ம ஜேகே பாத்தீங்கன்னா அக்னி கை குடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்க அப்படியே முடிச்சுட்டு இருப்பீங்க. அப்ப பி வந்து பேபி கை குடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானா. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா ஓகே என்ன பண்ணு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பாப்பா. அந்த டோருக்கும் பாத்தீங்கன்னா ஸோ அதுவே பாப்பா. சோ அப்ப நம்ம ஜிமின் பாத்தீங்கன்னா எங்க நீ வெளியே பாக்குற அப்படின்னு சொல்லி கேட்கணும். இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஓகே ஃபைன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுவாங்க. அப்ப வந்து கை வந்து இப்படி மெதுவா நீட்டுவா. சோ அங்க ரிங் போடலாம் வரும்போது வெளியே இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேக்குது. எல்லாருமே அப்படியே அந்த டோர் பத்தி இன்ட்ரெஸ்ட் அதை பார்த்தா அங்கிருந்து ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா மாசம் உள்ள வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குறா. அவ பின்னாடி ஃபுல்லா பாடி கார்ட்ஸ் வித் பிளாக் ஷூட், அப்புறம் வந்து கண்ணுல வந்து கூலிங் கிளாஸ் அதெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. சோ அந்த பொண்ணு வந்து மாசம் என்ட்ரி ஆகுறா. அவ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான்னா பிளாக்ல ஸ்லீவ்லெஸ்டா தொடவு இருக்கிற பொண்ணுதான், ஓகேவா. அந்த மாதிரிதான் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பா. அவ வந்து வரா. வந்தோடனே பாத்தீங்கன்னா அவ கரெக்டா வந்து அக்னியை பார்த்து மறைச்சிட்டு அக்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. சோ அப்ப பாத்தீங்கன்னா இங்க மேல அக்னி வந்து வருவா. கீழே இறங்கி கொடுக்குறோன்னு ஓடி வருவாளா. ஓடி வந்து இவளை கட்டி பிடிச்சிருப்பா. கட்டி பிடிச்சு மேம் தேங்க் காட் நீங்க வந்துட்டீங்க சரியான டைமுக்கு, நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. ஓகே ஃபைன் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து முதுகுல டேப் பண்ணி கொடுத்துட்டு சரி என்ன பண்ற அப்படின்னு கேட்டோன்னே வந்து அது அப்படின்னு வந்து செவிலு பப்புவா அவங்க. சோ அக்னி வந்து கணத்தை பிடிச்சிட்டு அப்படியே பாப்பாளா பாவமா வந்துச்சுக்கிட்டு இன்னொரு கணத்துல ஒரு அறை ஒழுகுமா. அவ 2 கணத்துல 2 கை வச்சுட்டு இப்படியே பாப்பா. அதுக்கப்புறம் அங்க அரைக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம ஜிம்மிக்கு செம்ம கோவம். எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஆளு மேல கைப்பேன், அது எனக்கு ஒய்ஃபாக போற மேல கைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க செம்ம கோவத்துல என்ன பண்ணுவாங்கன்னா யார் நீ எதுக்கு வந்து அவ மேல கைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம
அக்னி ஒரு பொண்ணு அழைச்சிருப்பால. சோ அவ சொல்றா ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ரைஸ் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி வந்து ஹேண்ட காமிக்கிறா. சோ அவனும் அப்படியே கண்மூணு ஆயிக்கிறான். அவனுக்கு யாரா இவ நம்மளே இன்சல்ட் பண்ற அந்த மாதிரி இருக்கும். சோ அப்ப பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட வந்து எனக்கு தெரியாது, ஒழுங்கா நீயும் வித்தின் 15 minutesல அவங்களுக்கு நீ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருமே கோல்டு டோன்ல சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி வந்து அவ சொல்றா. உடனே வந்து அந்த பொண்ணு வந்து சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து அங்க போவா. அங்க போய் அவங்க கிட்ட வந்து ஆக்சுவலா வந்து அப்படின்னு சொல்லிட்டு தயங்குவா. அவங்க வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க. சோ அப்ப அவ சொல்லுவா ஆக்சுவலா ஒரு உண்மை சொல்லணும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. சோ அவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்லணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்பா வந்து ஆக்சுவலா வந்து நான் உங்களை லவ் பண்ணவே இல்லை, இங்க வந்தது வந்து ஒரு மிஷினுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. சரி வாங்கடா நம்ம இப்ப வந்து அது என்னன்னு சொல்லிட்டு பாக்கலாம். அவ சொல்லுவா ஆக்சுவலா வந்து உங்களை வந்து நீங்க யாரு, எப்படிப்பட்டவங்க, நல்லவங்களா கெட்டவங்களா, அந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் தெரியறதுக்காக நான் உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா அந்த வேலையை பாக்குறதே வந்து எங்க மேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கை கட்டுவா. உங்களை கை கட்டிட்டு அவங்க தான். பட் அவங்களுக்கு அந்த டைம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு 3-4 மிஷின் கிட்ட இருந்துச்சு. சோ அந்த டைம்ல அவங்க இம்பார்ட்டன்டா ஒரு மிஷின் போக வேண்டியது இருந்துச்சு. சோ அவங்க அதை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வரலாம் தான் இருந்தாங்க. நான் தான் இல்ல நான் போறேன், பிகாஸ் நானும் போனாதான் எனக்கு அது வந்து கொஞ்சம் எப்படின்னு தெரியும் மேம், அப்பதான் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். சோ அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் நாங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் நான் வந்து இப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லுவா. சொல்லிட்டு வந்து சோ வந்து அவங்கதான் எனக்கு வந்து கைட் பண்ணாங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்பதான் நான் வந்து உங்ககிட்ட வந்து சரி இந்த மாதிரி வந்து வரலாம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்க கண்ணு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஜிமின் தான் பாத்தீங்கன்னா என்கிட்ட மாட்டினாரு. பிகாஸ் வந்து நீங்க உங்ககிட்ட நான் ட்ரை பண்ண சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வந்து ஆரம்பிச்சுட்டு எல்லாத்தையும் இருக்க ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் நீங்க எல்லாமே கொஞ்சம் இதா இருந்தீங்க. ஜிமின் ஆல்ரெடி ஃபிளர்ட்டி பாய், ஸோ அவர்தான் கொஞ்சம் கரெக்டானாரு. அதனால வந்து அவர் போகும்போது மட்டும் அவருக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் பிஹேவியர் நான் இது பண்ணேன், கொஞ்சம் கியூட் நல்லா பண்ணேன். சோ நான் நினைச்ச மாதிரி ஜிமின் வந்து மாட்டினாரு என் வலையில. சோ நீங்க எல்லாமே வந்து சின்ன வயசுல ஒரு முடிவு பண்ணிருந்தீங்க, ஒரு பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு பொண்ணதான் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ தட்ஸ் வை நான் அதை வந்து எடுத்துக்கிட்டேன். சோ ஜிமின் வந்து அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. அண்ட் நீங்க என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. நீங்க எல்லாத்தையுமே வந்து என்ன வந்து நிம்மதியாதான் அவங்களோட மகாராணி அந்த மாதிரிலாம் சொன்னீங்க. சோ அதனால யாருமே என்ன கண்டுக்கல. அந்த வீட்டுல நான் எங்க போகணுமோ என்ன விட்டாங்க. சோ எனக்கு வந்து கொஞ்சம் அங்க எல்லாமே சர்ச் பண்றதுக்கு ஈஸியா இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணும்போது தெரிய வந்துச்சு நீங்க வந்து ரொம்ப நல்ல மாஃபியாஸ், நீங்க என்னதான் மாஃபியா கிங்கா இருந்தாலும் ரொம்ப நல்ல மாஃபியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு. ஆமாடா நான் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு மாஃபியா தான் இதுல சொல்லுவாங்க நம்ம ஸ்டோரி பிளான். அப்ப வந்து தெரிஞ்சு. சோ நான் உடனே வந்து அதை பாஸ் பண்ணேன். ஆக்சுவலா இது எனக்கு எடுக்கிறதுக்கு வந்து 1 month தேவைப்பட்டுச்சு. அவங்க சொன்னாங்க 1 or 2 month கூட நீ கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், அப்படி இல்லைன்னா நான் என்டர் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. 1 month கூட கம்ப்ளீட் பண்ணணும், இல்ல நான் வந்து உள்ள வந்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா வந்து எங்க மேம் அவங்க போனாங்கன்னா 1 week or 2 weeksல இருந்து முடிச்சிருவாங்க. சோ வந்து அவங்க சொன்னாங்க நான் ஓகேன்னு சொல்லிட்டு. அதனால ரொம்ப குயிக்கா நான் இது பண்ணேன். அண்ட் தென் நீங்க டெய்லியுமே நைட் வந்து நல்லா தூங்குறது காரணம் என்னன்னு தெரியுமா? நீ நைட் நல்லா தூக்காது நீ வந்தக்கு அப்புறமேட்டிக்கு அப்படிங்கிறீங்களே, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. உடனே வந்து நம்ம சின்னது என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து அதுக்கு காரணம் வேற இது இல்லை, நான் தான். நான் ஆக்சுவலா வரும்போது வந்து ஸ்லீப்பிங் டேப்லெட் நிறைய வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதை டெய்லியும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். நீங்க அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்டை வந்து குடிச்சிட்டு வந்து தூங்கிடுவீங்க நல்லா. சோ நீங்க தூங்கின சந்தர்ப்பமா பார்த்து நான் போய் உங்களை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணுவேன், தென் வந்து கலெக்ட் பண்ணுவேன். அது ஒண்ணா நான் வந்து எடுத்து உங்களுக்கே தெரியாம அதை வந்து நான் சேஃப்டி படுத்தி அதை நான் அப்படியே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். சோ நீங்க யாரு, எங்க பிறந்தீங்க, எல்லாமே ஏட்டு மேம் தெரியும்னா கேட்டது தெரியும். நீங்க உங்க அம்மா அப்பாக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு, அதுல இருந்து நீங்க எப்ப பிறந்தீங்க, எந்த ஹாஸ்பிட்டல் பிறந்தீங்க, நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க பாஸ்ட் லைஃப் பிரசன்ட் லைஃப் எல்லாமே அவங்க வந்து அவங்க கைக்குள்ள இருக்கணும் அந்த மாதிரி. சோ நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதே மாதிரி வந்து எல்லாமே இருப்பேன். சோ அதே மாதிரி கலைச்சது. ஆக்சுவலா இதுக்கு எனக்கு 1 month ஆச்சு. பட் மேம் தான் ரொம்ப சீக்கிரம் முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க வர வேண்டிய இடத்துலதான் நான் வந்திருக்கேன். அவங்க தான் வர வேண்டியது, பட் நான் போறேன்னு சொன்னேன், அதனால என்ன விட்டாங்க. இல்லைன்னா இந்த இடத்துல இருந்து அவங்கதான் வந்திருப்பாங்க. நான் 1 monthல முடிச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் எல்லாம் பண்ணிட்டு கிளம்பலாம்க்காக தான் நான் உங்ககிட்ட அன்னைக்கு சொன்னேன். எனக்கு கொஞ்சம் படிக்கிறது வந்து இருக்குது, நான் கொஞ்சம் அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நீங்க வந்து மேரேஜ் பண்ணிட்டு போகும் சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு மாதிரி சொல்லிட்டீங்க. எனக்கு வேற வழி இல்ல, நானும் தப்பிக்கலாம் பார்த்தா முடியல. அப்பதான் மேம்கிட்ட சொன்னேன். மேம் தான் எனக்கு சொன்னாங்க எனக்கு ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னு சொன்னாங்க.
என்னன்னு கேட்கும்போது வந்து நீ இப்படி இது பண்ண கல்யாணத்துக்கு ஓகே சொல்லு, அந்த கல்யாணம் வந்து நடக்கக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உன்னை வந்து நாங்க வந்து கூட்டிட்டு வந்து வரோம், அங்க வந்து கிட்னாப் பண்ற மாதிரி அவங்களுக்கே தெரியும், உன்னை வந்து நான் அங்க மால்ல அனுப்பிச்சுட்டு எஸ்கேப் பண்ணிட்டேன், மேபி அவங்க ஒரு பார்த்தாங்கன்னா உனக்கு கிட்னாப் பண்றமே ஆக்டிங் பண்ணும், சோ நீ அதே மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் ஓகே, நான் அதனாலதான் உங்ககிட்ட வந்து ஓகே அப்படின்னு சொன்னேன். அந்த அடுத்த நாளே நான் எஸ்கேப் ஆக பார்த்தேன். பட் நீங்க தான் வந்து என்ன பண்ணீங்கன்னா, நான் கூட 1 வீக் 2 வீக் போக நினைச்சேன், பட் நீங்க அடுத்த நாள் வச்சிட்டீங்க. சோ அவங்க வந்து எனக்கு ஓகே கூட்டிட்டு போறோம் அப்படி சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணாங்க. அது நீங்க பாத்துட்டீங்க, பார்த்தனாலதான் நானும் அதையுமே ஆட் பண்ணேன். நீங்க உடனே அவங்களை தூக்கி கொண்டு போய் வந்து இங்க போட்டுட்டீங்க. நீங்க ஒரு மாதிரி வந்து அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி மாதிரி நீங்க வந்து எல்லாரும் பிடிச்சி வச்சுக்கிட்டீங்க. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நான் உடனே அது சொன்னா ஓகே ஃபைன், நான் பாத்துக்கிறேன், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு மேம் சொன்னாங்க. அவங்க வேற அப்ப மிஷின்ல இருந்தாங்க. இப்ப எனக்காக இங்க வர வேண்டியது அவங்க வந்திருக்காங்க. சோ அவங்க மிஷினையும் நைட்டோட நைட்டா பினிஷ் பண்ணிட்டு இப்ப எனக்காக இந்த இடத்துக்கு வந்து நின்று இருக்காங்க. அது முடிச்ச கையோடய வந்து நின்று இருக்காங்க. சோ அவங்க வந்து எனக்கு மேம் மட்டும் இல்ல, என்னோட ஹையர் பொசிஷன்ல இருக்கவங்களும் மட்டும் இல்ல, அவங்க வந்து என்ன ஒரு சிஸ்டரா தான் ட்ரீட் பண்றாங்க. நான் அவங்களை அக்காவா தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. ஓகே கைஸ், நம்ம இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் பாத்தீங்கன்னா நாளைக்கு நான் போட்டுறேன்டா. இது வந்து நைட்டு நான் அப்லோட் பண்றேன். இங்க ஆஃப்டர் ஸ்டே எனக்கு வந்து கொடுத்திருந்தாங்க, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கனால மேட்ச் இருக்கிறதுனால ஆஃப்டர் ஸ்டேன்ட்டாங்க. நான் அங்க வந்து டெரஸ்ல வந்து உங்களுக்காக வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்டா. இந்த இதுல கூட எனக்கு ஆரம்பிச்சு தான் ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்திருக்கேன். சோ வந்து உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு சொல்லுங்கடா. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கடா. ஓகேடா ஆர்மிஸ், பாய், லவ் யூ ஆல் ஆர்மிஸ்.